இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடம், நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சர்வரோக நிவாரணி என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க நமது பேராசிரியர் அருள்நிதி சந்திரா சீனிவாசன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக நன்றி அம்மா. மிக சிறப்பாக நித்யானந்த தவத்தை வழிநடத்திய பேராசிரியர் ரோஜா பாபு அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ரோஜா பாபு அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என குருவின் நினைவில் நின்று வாழ்த்துகின்றோம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த ஆசானின் பொற்பாதங்களை வணங்கி இன்றைய உரையாக சர்வரோக நிவாரணி என்ற தலைப்பில் சிறிது நேரம் சிந்திக்க இருக்கின்றோம். இணைப்பில் இணைந்துள்ள அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களும். சர்வ என்பதற்கு அனைத்து என்று பொருள். ரோகம் என்றால் நோய், நிவாரணி என்பது நீக்குவது. அனைத்து நோய்களையும் தீர்க்கும் மருந்து என சர்வரோக நிவாரணிக்கு நாம் பொருள் கொள்ளலாம். முழுமையாக உடல், மனம், ஆன்மா சம்பந்தப்பட்ட அனைத்து குறைகளையும் தீர்க்கும் அருமருந்து எனவும் நாம் பொருள் கொள்ளலாம். அந்த வகையில் பார்க்கும்போது சர்வரோக நிவாரணியாக நமது ஆசான் அவர்கள் அருளிய மனவளக்கலை எனும் வேதாத்திரியத்தையே நான் சர்வரோக நிவாரணி என்று நிச்சயமாக குறிப்பிட முடியும். மனவளக்கலையில் உடல் சார்ந்த நோய்களை தீர்க்க எளிய முறை உடற்பயிற்சி உள்ளது. மனம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் மனதை அமைதிப்படுத்தவும் தவமுறைகள் உள்ளது. உயிரை வளப்படுத்த காயகல்ப பயிற்சி உள்ளது. அகத்தவம், அகத்தாய்வு, உடற்பயிற்சி, காயகல்பம் என அனைத்தையும் ஒருங்கிணைத்து நமது வாழ்வின் நெறிமுறைகளையே மாற்றி நம்மை ஒரு உயர்ந்த உள்ளத்தோடு வாழும்படி செய்யக்கூடிய அற்புதமான இந்த மனவளக்கலை எனும் பயிற்சி சர்வரோக நிவாரணி. எளிய முறை உடற்பயிற்சியில் இந்த உடற்பயிற்சி, தவங்கள், காயகல்பம் இவற்றினால் ஏற்படக்கூடிய பயன்களை மட்டும் இன்று நாம் சிந்திக்கலாம். அவற்றை பற்றி மற்ற விவரங்களை இப்பொழுது நாம் சிந்திக்கப் போவதில்லை. இந்த உடற்பயிற்சியின் மூலம் உடலினை உறுதி செய்து வலிமையாக வைத்துக் கொள்வதோடு நமது விலங்கின பதிவுகளையும் போக்கிக் கொள்ள முடியும். 9 விதமான உடற்பயிற்சிகள் அளித்துள்ளார் மகரிஷி. அதில் கைப்பயிற்சி செய்வதன் மூலமாக தோள்பட்டை வலி, கை நடுக்கம், குடைச்சல் இவை குணமடைகின்றது. கைகளில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இவை சீராக நன்கு நடைபெறுகின்றது. நுரையீரல்கள் சுறுசுறுப்பாக இயங்குகின்றது. மூளை சுரப்பிகள், நரம்பு மண்டல இயக்கம் சுறுசுறுப்பாகின்றது. கால் பயிற்சி தினந்தோறும் செய்வதன் மூலம் கால்கள் பலமடைகின்றன. கீழ்வாதம்,
கணுக்கால் வீக்கம், முழங்கால் வலி, நரம்பு வலி இவை அனைத்தும் குணமடைகின்றது. இளம் வயதிலிருந்தே தொடர்ச்சியாக இந்த உடற்பயிற்சிகளை செய்து வந்தால் இந்த எந்த வலியும் வராமல் நாம் தவிர்க்க முடியும். உடலின் முக்கியமான உள்ளுறுப்பு பகுதிகளுக்கும் நமது கால் நரம்புகளுக்கும் தொடர்பு உள்ளது. பாதங்கள் மற்றும் கால் விரல்கள் அழுத்தப்படும் போது அவை அத்தனையும் நன்கு இயக்கம் பெறுகின்றது. அடுத்ததாக நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியை நாம் முறையாக செய்யும் பொழுது நுரையீரலில் காற்று உட்கொள்ளும் திறன் அதிகமாகி சுவாசப்பையில் பிராணவாயு அதிகரித்து நமது இரத்தம் சுத்தமாகின்றது, உயிர் சக்தி பெருகுகின்றது. பெருந்தொற்று இந்த கொரோனா காலத்துல நமது இந்த பயிற்சியின் மூலம் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கப்பட்டு நோயாளிகள் குணமடைவது நமக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாகும். ஆஸ்துமா, சைனஸ், சுவாசப்பாதை தொடர்பான தொந்தரவுகள் இவை அனைத்துமே குணமாகின்றது. மாணவர்களின் கிரகிக்கும் திறன், நினைவு கூறும் திறன், அதாவது பதிவு கொள்ளும் திறன் இவை அனைத்தும் அதிகரிக்கின்றது. கண் பயிற்சியின் மூலமாக கண் பார்வை மேம்படுகிறது. தொடர்ந்து செய்து வரும்போது கண் நோய்கள், கோளாறுகள் வராமல் நாம் காக்க முடியும். கபாலபதி என்ற பயிற்சியின் மூலம் சைனஸ், ஈசினோபோலியா நோய் நீங்கும், மூளைக்கு நன்கு இரத்தம் பாயும், நுரையீரல், மூச்சுக்குழலில் படிந்துள்ள தூசி முதலிய வேற்றுப் பொருட்கள் வெளியேறுகின்றது. மகராசனம் பகுதி 1 மற்றும் 2 முறையாக தவறாமல் செய்து வரும்போது உடலில் உள்ள சுரப்பிகளின் பணிகள் சீராக நடைபெறுகின்றது. உடலில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீரடைகின்றது. சர்க்கரை வியாதி, கீழ்வாதம், நரம்பு வலி, இரத்த அழுத்தம், இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி இவை அனைத்தும் குணமாகின்றது. மூளைச்சதை குறைகின்றது. முதுகெலும்பு, தண்டுவட பகுதிகள் வலுவடைகின்றது. மாதவிடாய் கோளாறு, கருப்பை கோளாறுகள் நீங்குகின்றது. உடல் புத்துணர்ச்சி பெறுகின்றது. உடலை தேய்த்து விடுதல் மசாஜ் பயிற்சியின் மூலமாக உடல் ஓட்டங்கள் சீர்பெற்று பொலிவு பெறுகின்றது. அக்குப்ரெஷர் பயிற்சி மூலம் உடலில் மின்சார தடை இருந்தால் நீங்கி மின் ஓட்டம் சீரமைகின்றது. இரத்த அழுத்தம் குறைகின்றது. நரம்பு மண்டலம் சீராகின்றது. இருதய நோய்க்கு இது ஒரு சிறந்த காப்பு முறையாகும். நல்ல உறக்கத்தையும் நமக்கு அளிக்கின்றது. நிறைவாக செய்யும் உடல் தளர்த்துதல் பயிற்சி மூலம் உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான ஓய்வு கிடைக்கின்றது. உடல் தளர்த்தல் பயிற்சியின் மூலம் இரத்த அழுத்தம், இருதய பாதிப்பு சீராகின்றது. உடலில், மனதில் உள்ள டென்ஷன், ஸ்ட்ரெஸ் நீங்கி அமைதியும் உற்சாகமும் கிடைக்கின்றது. உடலில் நோய் வந்து அதை தீர்த்து கொள்வதை விட சிறந்த முறை நோய் வராமலே தடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விழிப்பு நிலை அந்த அளிக்கக்கூடியது நமது எளிய முறை உடற்பயிற்சி அனைத்துமே. மருந்து மாத்திரைகளை உட்கொள்வது, மருந்து மாத்திரைகள் என்று எடுத்துக்கொள்ளாமல் எளிய முறை உடற்பயிற்சியின் மூலமாகவே நாம் அனைத்து நோய்களையும் தீர்த்து கொள்ள முடியும். முறையாக கடைபிடித்து வந்தால் நாம் நோய் வருவதை தவிர்க்க முடியும் என்று சொல்லும் பொழுது இதை நாம் சர்வரோக நிவாரணி என்று குறிப்பிடலாம் அல்லவா? அந்த வகையில் இந்த மனவளக்கலை பயிற்சி உடல் நோய்களை தீர்க்கின்றது சர்வரோக நிவாரணியாக. அடுத்ததாக மனதுக்கு அமைதி அளிக்கக்கூடிய அகத்தவம். இதிலும் 9 விதமான தவங்கள் நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது. முதலில் நமக்கு தீட்சையாக அளிக்கப்படும் ஆக்கினை தவத்தினால் மன ஒருமைப்பாடு கிடைக்கின்றது. மன அலைச்சூழல் வேகம் குறையும் பொழுது சிந்திக்கும் திறன் மேம்படுகின்றது. பொருள் கவர்ச்சி நீங்குகின்றது. ஆசை அளவோடு நிற்கும். பேராசையாக விரியாமல் மனம் விளைவறிந்த விழிப்பு நிலையில் செயல்படுகின்றது. ஆகாமிய கர்மத்திலிருந்து விடுபடும். புதிதாக தீய வினைகள் செய்வது தவிர்க்கப்படுகின்றது. மனதிற்கு ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை, மன அமைதி, ஜீவகாந்த சேமிப்பு இவை யாவும் மனநலம், உடல் நலம் மேம்படுவதற்காகவும் கிடைக்கின்றது. சாந்தி தவத்தினால் உடல் வெப்பம் தணியும். தவ ஆற்றல் உடல் ஆற்றலாகவும்
மன ஆற்றலாகவும் தேவைக்கேற்ப மாறும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உடல் வலி, காய்ச்சல் போன்றவை நீங்கும். நாள்பட்ட கர்ம நோய்கள் கூட குணமடையும். மன நோய்கள் கூட படிப்படியாக குறையும். துரியதவத்தால் மனதின் விரியும் தன்மை கூடுகின்றது. நாம் என்னும் உயரிய எண்ணம் பல பேரது உள்ளத்தில் பிரதிபலிக்கும். சங்கற்பங்களும் வாழ்த்துக்களும் நன்கு செயல்படும். மனதிற்கு வேகமும் நுட்பமும் எளிதில் உணர்ச்சி வசப்படாத நிலையும் கிடைக்கும். அகத்தாய்வு செய்யவும் எண்ணத்தை ஆராயவும் துரிய நிலை தவம் பெரிதும் உதவியாக இருக்கும். துரிய தவத்தால் உடலில் உள்ள களங்கங்கள் நீங்கி தூய்மை அடைகின்றது. பிராரப்த கர்மத்திலிருந்து விடுவிக்கப்பட இந்த தவம் உதவுகின்றது. உடலுக்கு முதன்மை சுரப்பியாக பிட்யூட்டரி சுரப்பியும், மனதிற்கு முதன்மை சுரப்பியாக பீனியல் சுரப்பி, இவை இரண்டையும் கட்டுப்படுத்தி இயக்கக்கூடிய தவமாக இந்த துரிய தவம் உள்ளது. துரியாதீத தவத்திலோ உயிர் தானாகவே நின்று தன் மூலத்தை அறிகின்றது. இறைநிலையாகிய பிரம்மமாகவே மாறி நிற்கின்றது. உயிரை உணர்ந்து மனதை பேரியக்க மண்டலம் முழுதும் நிறைந்துள்ள வான்காந்த களத்தோடு கலக்கவிட்டு கடைசியாக உயிருக்கு மூலமான அந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலந்து எல்லாம் அல்ல இறைநிலையே அறிவாக இருக்கின்றது, அதுவே நானாக இருக்கிறது என்ற பேரின்ப அனுபவம் பெறும் நிலையே துரியாதீத தவமாகும். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என ஞான களஞ்சியத்தில் மகரிஷி இந்த துரியாதீதத்தின் பெருமையை எடுத்துரைக்கின்றார்கள். வாழ்க்கை நலன்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த தவம். ஜீவனுக்கும் இறைநிலைக்கும் இடையே உள்ள தொடர்பு, உடல், உயிர், அறிவு, பிரபஞ்சம் ஆகியவற்றின் நிலைகளை அறிவது, அதன் இயக்க சிறப்புகளையும் விளைவுகளையும் நன்கு உணரும் ஆற்றல் ஆகியன இந்த தவத்தால் அறிவிற்கு ஏற்படுவதால் அறிவு முழுமை எய்துகின்றது. மெய்ப்பொருள் உணர்ந்த தெளிவிலே எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு மலர்கின்றது. ஒழுக்கம், கடமை, ஈகை இவை கடைபிடித்து அற வாழ்க்கை வாழ மனம் இயல்பாகவே மலர்கின்றது. முழுமை பேறு உண்டாகின்றது. நமது பாவ பதிவுகள் அழிகின்றது. நமது முன்வினை நீங்குகின்றது. ஆணவம், கன்மம், மாயை என்னும் இந்த மும்மலங்களும் நீங்குகின்றது. முக்கியமாக குருவோடு உயிர் கலப்பு ஏற்படுகின்றது. உலக இன்பங்களில் அளவு காக்கும் திறன் இயல்பாகவே அமைகின்றது. மனதுக்கு நிறைவு கிட்டுகின்றது. கருமையம் தூய்மை பெறுகின்றது. இத்தகு சிறப்புகளை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தவமாக இது விளங்குகின்றது. அடுத்து பஞ்சபூத நவகிரக தவத்தில் பஞ்சபூதங்களின் மீது தவம் செய்யும் போது அவற்றின் சக்தியை பற்றி விளக்கம், தெளிவு, ஒரு காப்பு கிடைக்கின்றது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற ஒவ்வொரு பூதத்தின் பெருமையை உணர்வது, அதோடு உயிர்கலப்பு பெறுவது, உற்பத்தி ரகசியத்தை அறிந்து கொள்வது, அதிலிருந்து காப்பு பெறுவது, அதை பயனுள்ள முறையில் பயன்படுத்துவது என உணர்ந்து நாம் செய்யும் போது பயன்பெறுகின்றோம். இந்த பஞ்சபூதங்களின் கலப்பால் ஆன இந்த கோள்களில் நமது சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய நவகோள்களை எடுத்துக்கொள்ளும் போது அந்த மனித வாழ்க்கைக்கும் அந்த கோள்களுக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கின்றது. சூரியன், புதன், வெள்ளி, சந்திரன், செவ்வாய், வியாழன், சனி, ராகு, கேது ஆகிய 9 கோள்களின் மீது நாம் மனதை செலுத்தி தவம் செய்யும் போது
நவ கிரகங்களிலிருந்து வரும் காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மைகளை அளித்து நாம் காப்பு பெறவும் உதவுகின்றது. நவகிரகங்களும் நமக்கு வாழ்க்கை வளங்களான புகழ், நீளாயுள், வெற்றி, செல்வம், கல்வி, மகிழ்ச்சி, நல்ல வாழ்க்கை துணை, அழகு, உடல் நலம், மனநலம், நட்பு நலம், பெற்றோர்களின் அன்பு, புதியன கண்டுபிடித்தல், எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு, அறிவு மேன்மை, மெய்ஞானம், உலகம் சுற்றும் வாய்ப்பு ஆகியவற்றை இந்த நவக்கோள்கள் நமக்கு அளிக்கின்றது. இந்த கோள்களோடு உயிர் கலப்பும் உண்டாகின்றது, வாழ்வு இனிமையாக மலர்கின்றது. இப்படி அத்தனை விஷயங்களையும் அளிக்கக்கூடிய தவமாக இந்த பஞ்சபூத நவகிரக தவம் விளங்குகின்றது. சர்வரோக நிவாரணி என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு மருந்தோ அல்லது ஒரு விஷயமோ அல்லாமல் நமது வாழ்க்கை முறைக்கே மொத்தத்தில் உதவுவதாக இருக்கக்கூடிய பயிற்சியாக நமது பயிற்சிகள் அமைந்துள்ளது. அடுத்ததாக பஞ்சேந்திரிய தவத்தை எடுத்துக்கொண்டால் ஞானேந்திரிய கருவிகளான தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள் இவற்றின் மீது நாம் தவம் செய்யும் போது ஐம்புலன்களின் இயக்கங்கள் செம்மையாகின்றது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என வள்ளுவம் சிறப்பித்ததை போல பஞ்சேந்திரிய தவத்தின் மூலம் புலன் இயக்கத்தில் விழிப்பு நிலையை இந்த தவம் கொடுக்கின்றது. பொருள் மயக்கம், புலன் மயக்கம் நீங்கி பொருட்களை பயன்படுத்துவதில் அளவும் முறையும் கடைபிடிக்க ஏதுவாக உள்ளது. எண்ணம், சொல், செயலில் ஒழுங்கு ஏற்படுகின்றது. பொருள் உணர்வு, அதாவது மெட்டீரியல் கான்சியஸ்னஸ் விலகி ஆன்ம உணர்வு, ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் நமக்கு ஏற்படுகின்றது. ஐம்புலன்கள் மூலம் உயிராற்றல் அளவோடு செலவாகும் புலனடக்கம் ஏற்படுகின்றது. இன்று நமக்கு அற்புதமான ஒரு நித்யானந்த தவத்தை அருள்நிதி ரோஜா பாபு அம்மா அவர்கள் வழி நடத்தினார்கள். இந்த சிறப்பு வாய்ந்த நித்யானந்த தவத்தின் மூலம் ஜீவகாந்த ஆற்றல் உடலில் உள்ள எல்லா செல்களிலும் பரவுகின்றது, புத்துணர்ச்சி பெறுகின்றது, உடல் சுறுசுறுப்பாக இருக்கின்றது, நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகின்றது, மனோசக்தியும் நுண்மான் உழைப்புலனும் ஏற்படுகின்றது. நமது உடல் இயக்கம், மன இயக்கம் சீராக இருக்க உதவுகின்றது. 9 மைய தவத்தின் மூலமோ உடலில் உள்ள நமது 7 மையங்களும் அதனோடு தொடர்புடைய நாளமில்லா சுரப்பிகளும் மிக சிறப்பாக இயங்குவதற்கு இந்த தவம் உதவுகின்றது. இந்த 7 சுரப்பிகளும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டு செயல்படும் தன்மை உடையவை. ஏதேனும் ஒரு சுரப்பி பலவீனமாகவோ பழுதோ அடையும் போது பிற சுரப்பிகள் தங்களுடைய ஆற்றலை அளித்து அந்த இழப்பை சரி கட்டுகின்றது. அதே சமயம் தானும் பாதிக்கப்படாமல் காத்துக்கொள்கின்றது. மூலாதாரம் பால் உணர்வு சுரப்பி செக்ஷுவல் கிளாண்ட், சுவாதிஷ்டானம் அட்ரினல் சுரப்பி, மணிப்பூரகம் கணையம், அநாகதம் தைமஸ், ரிசிப்டி தைராய்டு, ஆக்கினை பிட்யூட்டரி, துரியம் பீனியல். இந்த நாளமில்லா சுரப்பிகள் ஜீவகாந்த ஆற்றலை உடல் மன இயக்கத்திற்கு ஏற்ற ரசாயனங்களாக மாற்றி தரும் செயல்களை செய்கின்றன. அவற்றிலிருந்து சுரக்கும் திரவங்கள் ஹார்மோன்கள் நொதிகள் எனப்படுகின்றன, என்சைம்கள் எனப்படுகின்றன. இவை ஜீவகாந்தத்தை திணிவுபடுத்தி ரசாயனமாக மாற்றுகின்றது. நமது உடலில் ஏதேனும் கோளாறுகள் ஏற்பட்டால் நாம் ஆங்கில மருந்துகளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ரசாயனங்கள் கூட இதை சார்ந்தவைதான். உடல் ஆற்றலாகிய ஜீவகாந்தம் ரசாயனமாக இயற்கையாகவே மாற்றப்படுவதால் அவை உயிர் ரசாயனம், பயோகெமிக்கல் எனப்படுகின்றது. உணவுப் பொருட்களை ஜீரணிப்பதிலும் நாம் உண்ணும் உணவில் அந்த சத்து பொருளை பிரிப்பதிலும் மற்றும் உடல் வளர்சிதை மாற்றங்கள் அனைத்தையும் நடத்துவது இந்த உயிர் ரசாயனங்களே. நாளமில்லா சுரப்பிகளில் சுரக்கும் ஹார்மோன்கள் இரத்த ஓட்டத்தில் கலந்து உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லையும் சென்றடைகின்றது. இவை உடல் ஆரோக்கியமாக இருக்க மிக பெரும் பங்கு வகிக்கின்றது. பெரும்பாலான மனிதர்களுக்கு உயிர் சக்தி மூலாதாரத்திலேயே இயங்கிக் கொண்டிருக்கும். அந்த கால ஞானியர்கள், முனிவர்கள் உயிர் சக்தியை மூலாதாரத்தில் இருந்து துரியம் வரை ஏற்றி செல்ல கடுமையான பயிற்சிகளையும் தவங்களையும் மேற்கொண்டார்கள். பல காலம் எடுத்தது.
நமது அருள் தந்தையோ எளிய முறை குண்டலினி யோக பயிற்சியின் மூலம் சாமானிய மக்களுக்கும் அந்த உயிர் சக்தியை மூலாதாரத்தில் இருந்து ஆக்கினையை கொண்டு வந்து, அதாவது முதல் சக்கரத்திலிருந்து 6வது சக்கரத்திற்கு எடுத்த உடனே எடுத்து கொண்டு வந்து உணர வைத்து தீட்சை அளித்து நம்மை கருணையோடு உயர்த்தி உள்ளார்கள். இது ஒரு அற்புதமான விஷயம். இந்த 9 மைய தவத்தின் மூலம் அனைத்து நாளமில்லா சுரப்பிகளும் அதனோடு தொடர்புடைய சுரப்பிகளும் உறுப்புகளும் சிறப்பாக இயங்க உதவுகின்றது. உடலுக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தவங்கள், அடுத்து உயிருக்கு காயகல்ப பயிற்சி. உறுதியான உடலை பெற்று ஆயுளை நீட்டித்து என்றும் இளமை காத்து நோயின்றி நீண்ட காலம் வாழ்வதற்கு ஏற்ற ஓர் அற்புத பயிற்சியே காயகல்ப பயிற்சி. மகரிஷி அவர்கள் தனது 40 ஆண்டு கால ஆராய்ச்சிக்கு பயனாக இதை நமக்கு அளித்துள்ளார்கள். காயகல்ப பயிற்சி மூலம் நோயின்றி வாழலாம், விரைவில் முதுமை அடைவதை தவிர்த்து இளமையோடு இருக்கலாம், மரணத்தை தள்ளி போடலாம். இளமையிலேயே மாணவ பருவத்தில் இப்பயிற்சியை கற்றுக்கொள்வதன் மூலமாக பாலுணர்வு முறைப்படுத்தப்படுகின்றது, நினைவாற்றல் பெருகும், உடல் நோய்கள் குணமாகும், நோய் வராமல் காக்கின்றது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகின்றது, பெண்களுக்கு கருப்பை கோளாறு, மாதவிடாய் சிக்கல்கள் தீருகின்றது, சுகப்பிரசவம் அமைகின்றது, சரும நோய்கள் கூட குணமாகின்றது. இவ்வாறு உடல், மனம், உயிர் என அனைத்திலும் உயர்வடைய செய்யும் அற்புதமான உடல் பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு, காயகல்ப பயிற்சி இவற்றை நமக்கு அளித்து மனிதனின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கும் விதமாக உள்ள மனவளக்கலை பயிற்சியே சர்வரோக நிவாரணி. வேதாத்திரியமே சர்வரோக நிவாரணி. மகரிஷி அவர்கள் அளித்த பயிற்சிகளை நாம் முறையாக கடைபிடித்து மக்களுக்கு இதன் மேன்மையை கொண்டு செல்வோம். வேதாத்திரியம் உலகெங்கும் சென்றிட நம்மால் ஆன ஒரு சிறு தொண்டினை மேற்கொள்வோம். மகரிஷி கண்ட உலக சமாதானம் விரைவில் கிட்டிட நாம் வையகத்தை நாள்தோறும் வாழ்த்தி உலக சமாதானம் விரைவில் கிடைக்க நாம் வாழ்த்துவோம் என்று கூறி, இந்த வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகளை கூறி, இணையத்தில் இணைந்து இந்நிகழ்ச்சியை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் அத்துணை அன்பு உள்ளங்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என குருவின் நினைவில் நின்று வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன்.